19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ணத்துக்கான இலங்கை அணி ஐக்கிய அரபு அமீரகம் துபாய்க்கு சென்றிருக்கின்றது. எல்லாம் 19 வயது தம்பிமார், சின்ன தம்பிமார். இதில் சந்துரு ஆரம்பத்தில் 2 தமிழ் வீரர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் கிடைத்தது. ஒருவர் ஆகாஷ், நீண்ட நாட்களாக விளையாடி வருகின்ற லெக்ஸ்பின் பந்து வீச்சாளர். அவர் இருக்கின்றார், அவர் எப்படியுமே அணியில் தெரிவு செய்யப்படுவார் என்பது தெரியும். இன்னும் ஒருவர் கோதாஸ் மாதுலன். கோதாஸ் மாவுலன் தானே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போய் தோனி கூப்பிட்டு போயெல்லாம் வந்து அதன் பிறகு நல்ல முறையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக வரும் இலங்கையில் இடம் பிடித்து வருகின்றார். ஆனால் நேற்றைய தினம் அவர் திடீரென்று அணியால் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவருடைய கால் தொடைப்பகுதியில் உபாதை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தெரிய வந்ததனை தொடர்ந்து எம்ஆர்ஐ எடுக்கப்பட்டிருக்கின்றது. எம்ஆர்ஐயில் அவர் உடனடியாக விளையாட முடியாது என்பதை உறுதி செய்திருக்கின்றது ஸ்ரீலங்கா கிரிக்கெட். இப்போ ஸ்கேனின் படி ஊசி ஒன்று போட்டு 3 நாள் வீட்டில் சென்று ரெஸ்ட் எடுங்கள் என்று அவர் யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் அனுப்பியிருக்கிறார்கள். 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து பிரேமதாச மைதானத்தில் இருக்கின்ற ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஒன்று இருக்கின்றது. அங்கே இருந்து அவர் மீண்டும் விளையாட்டை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும், எவ்வாறு பந்து வீச ஆரம்பிக்க வேண்டும் என்று ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்வார்கள், உருவாக்கம், அதை செய்ய வேண்டும். எனவே செய்து அவற்றிலெல்லாம் தேர்ச்சி அடைந்து மீண்டும் போட்டிகளில் விளையாடக்கூடிய நிலைமை உருவாகினால் மீண்டும் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். ஆசிய கிண்ணத்தில் அவர் விளையாடப் போவதில்லை என்பது உறுதியாகி இருக்கின்றது. வாய்ப்பு அணியாமல் போன்றது. இதிலும் இன்னும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான வாய்ப்பு அடுத்ததாக உலக கிண்ணம். இப்பொழுது இந்த வாய்ப்பானது உலக கிண்ணத்தில் இவருக்கு கிடைக்குமா இல்லையா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. மாதுலன் தொடர்ந்து விளையாடி வருகின்ற 11 வரையில் இடம் பிடிக்கின்றவர். ஆகாஷ், மாதுலன் இருவர்களும் இலங்கை அணியின் முக்கியமான பந்து வீச்சாளர்கள். எனவே மாதுலன் இப்பொழுது இல்லாமல் போவது இலங்கை அணிக்கு பின்னடைவு. அதே போன்று மாதுலன் உலக கிண்ணத்திலும் விளையாடினால் அவர் இன்னும் கொஞ்சம் தன்னை உலகத்தில் நல்லதொரு பந்து வீச்சாளராக வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேசிய அணிக்குள்ள வரதுக்கும் இலகுவாக இருக்கும். எனவே அந்த வாய்ப்பொன்று இல்லாமல் போயிருக்கின்றது. மாதுலனுக்கு இந்த உபாதை தொடர்பாக சரியான ஒரு நாலேஜ் அல்லது அறிவு அல்லது உபாதைகள் சிறியவர்கள் தானே அதை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் அல்லது ஏற்கனவே வேலி இருக்கின்ற போன்று தெரிந்திருந்தால் அவற்றை ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தால் சில வேளைகளில் குணப்படுத்தி ஆசிய கிண்ணத்துக்கு அழைத்து சென்றிருக்கவும் முடியும். இதுதான் சில வேளைகளில் நாங்கள் விளையாடுவதோடு இவ்வாறான விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு உபாதை வந்தால் அது இவ்வாறான பாதிப்புகளை தரும். உபாதை போல் இருக்கின்றது என்று நாங்கள் சரியா அதெல்லாம் பிரச்சனையில் விளையாடலாம் என்று அப்படியும் இருக்கக்கூடாது. அவற்றை சரியாக இனங்கண்டு அதை உரியவர்களிடம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். சின்ன தம்பியர்கள் விளையாடுகின்றவர்கள் இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால ஒரு தமிழ் வீரருடைய வாய்ப்பு இந்த விஷயத்தால் இல்லாம எப்பப்பெல்லாம் இன்னும் விஷயத்தெல்லாம் இல்லாம போயிருக்கு. ஆனா கடவுளை இந்த விஷயத்திலே இல்லாம போகணும் மாதிரி அதுதான். எனவே குறுகிய காலத்துக்குள் இவர் குணமடைந்து வந்து உலக கிண்ணத்தில் விளையாட வேண்டும். இதுதான் எங்கள் பிரார்த்தனைகள்.